ஜிஎஸ்டி வரி விதிப்பால் பட்டு நெசவு தொழில் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக நெசவாளர்கள் தெரிவித்துள்ளனர். இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். காஞ்சிபுரத்திற்கு அடுத்தபடியாக சேலம் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் அதிக அளவில் பட்டுப்புடவைகள் நெய்யப்படுகின்றன. இதற்கு முன் பட்டு நெசவு தொழிலுக்கு வரி விலக்கு அளிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது ஜிஎஸ்டி வரி விதிப்பில் 5% வரி விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் நெசவு தொழில் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக நெசவாளர்கள் தெரிவித்துள்ளனர். சுதந்திரம் வாங்கினதுலேருந்து அதுக்கு வரி போடல, அந்த கைத்தறிக்கு ஒதுக்கியாக தான் வச்சுருந்தாங்க. இப்போ அது ஜிஎஸ்டி எங்களுக்கு போட்டது இல்லாமல் அதில் பல கண்டிஷன்கள் போட்டு நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது இருக்குது. அத்தனை கண்டிஷன் பண்ணனா யாருமே தொழிலும் செய்ய முடியாது. இந்த வரி விதிப்பு கூலிக்கு நெசவு செய்யும் தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை முற்றிலுமாக முடக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். ஜிகினா வேலைப்பாடுகள் செய்பவர்கள், கற்கள் பதிப்பவர்களும் பெரிய அளவில் வேலை இழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. பட்டு தொழில்கள்லாம் 5% ஜிஎஸ்டி வரிங்கிறது ரொம்ப தேவையே கிடையாது. இது விவசாய சார்ந்த சம்பந்தப்பட்ட ஒரு தொழில் தான். புரியுதுங்களா? இது யான் கிடையாது, பாலிஸ்டர் கிடையாது. இது மல்பெரியிலிருந்து தயார் பண்ணி வர்றதான் பட்டு. அதனால் இதெல்லாம் டேக்ஸே தேவையே கிடையாது. இந்த தொழில் நலிவு அடையாமல் இப்பயே பட்டு தொழிலெலாம் அழிஞ்சிட்டு வருது. நலிவு அடையாமல் காப்பாற்ற முடியும். இந்த வரி போட்டு கவர்மெண்ட்டுக்கு ஏதோ வரி போகிறது பரவாயில்ல தான். ஆனால் இருந்தாலும் நம்மள மாதிரி ஆளுங்க இதனால் கூலிக்கு நேரவங்க அடியோடு பாதிக்கப்படும். இந்த தொழிலை விட்டு அப்புறம் வேறு தொழிலுக்கு தான் போகிற மாதிரி கூட சூழ்நிலை ஏற்படும். நெசவாளர்கள் பயனடையும் வகையில் மத்திய அரசு ஜிஎஸ்டி வரியில் சில மாற்றங்களை கொண்டுவர வேண்டும் என்பதே அத்துறையினரின் கோரிக்கையாக உள்ளது.